ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவல் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். ஒரு 2 பேர் அடுத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போறதுல இவனுங்க PhD வாங்கினவனுங்க. தினுசா ஐடியாவை கிரியேட் பண்ணி ஆட்டைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 2 பேர் கடைசியா ஒரு பெரிய சம்பவம் பண்றோம், அதோட லைஃப்ல செட்டில் ஆகுறோம் அப்படின்னு ஒரு பெரிய வேலையை பண்றாங்க. ஸோ அந்த வேலையினால என்னென்ன ப்ராப்ளம் வந்ததுன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா மேட்ச்ஸ்டிக் மென்ன்ற ஒரு அமெரிக்கன் டார்க் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். இவரோட பேரு தான் ராய். இது இவரோட ஃப்ரெண்டு பிராங்க். இவங்க 2 பேருமே சரியான தில்லா அல்லங்கடிங்க. ஒருத்தரை ஏமாத்தி எப்படி பணம் போடுங்களான்னு இவங்க 2 பேருமே ஒரு புக்கே போடலாம். அந்த அளவுக்கு ஃபோர்ஜரி, மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம்னு எல்லாமே பண்ணுவாங்க. இதுல ராய் இருக்கார்ல, அவரு தினமும் மார்னிங் ஒரு டேப்லெட்டை போட்டுப்பாரு. ஏன்னா அவருக்கு OCDன்ற ஒரு மனநோய் இருக்கு. அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிளீனா இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன அழுக்கோ இல்ல பொருள் கலைஞ்சிருந்தாலோ அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த டேப்லெட். இந்த டேப்லெட் போடுறதுனால அந்த பதட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ ராயும் டேப்லெட் போட்டு நேரா பிராங்க பார்க்க போறாரு. பிராங்க் போன் கால்ல ஒரு வயசான பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. பாட்டி, எங்க குலுக்கல் பரிசுல உங்களுக்கும் ஒரு பரிசு விழுந்திருக்கு. என்ன தெரியுமா? ஒரு புத்தம்புது வாட்டர் ஃபில்டர். அந்த பக்கம் இருக்கிற பாட்டி, என்னது ஃப்ரீயாவா? ஃப்ரீயா எப்படி பாட்டி கொடுக்க முடியும்? உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸா விழுந்திருக்கு. நீங்க பாதிக்கு பாதி காசு கொடுத்தீங்கன்னாவே போதும். அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க வாட்டர் ஃபில்டரை வாங்கி நீங்க உங்க வீட்டுல மாட்டினீங்கன்னா போதும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ பாதி கொடுத்தா போதும். பிராங்க் ஏதோ ஒரு பாட்டியை ஏமாத்த ட்ரை பண்றாரு. அந்த இடத்துக்கு ராய் வந்து அவரும் கால் அட்டன் பண்ணி, பாட்டிமா கங்க்ராச்சுலேஷன், யாருக்குமே கிடைக்காத வாட்டர் ஃபில்டர் பாதி விலையில உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க கொரியர் பண்ணிடுறோம். பொருள் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்க காசை கொடுத்தா போதும். சோ அந்த பாட்டியும் அட்ரஸ் சொல்றாங்க. நம்ம ஆளுங்களும் வாட்டர் ஃபில்டர்லாம் அனுப்பாம ஃபேக்கா ஒரு டப்பாவை அனுப்ப பாட்டி அதை காசு கொடுத்து வாங்கி ஏமாந்துருவாங்க. சோ இதுதான் இவங்களோட பிளான் நினைச்சீங்கன்னா முழு பிளான் இது கிடையாது. காசை கொடுத்து பாட்டி ஏமாந்ததுக்கு அப்புறம் இவங்க பாட்டியோடைய வீட்டுக்கே போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி ஃபேக்கா ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி, மேடம் நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சீனா காமிச்சு பாட்டியோடைய வீட்டுக்குள்ள போறாங்க. பாட்டியும் பாட்டியோடைய ஹஸ்பண்டும் இருக்காங்க. பாட்டி இந்த மாதிரி ஏமாந்து போன விஷயம் பாட்டியோடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவரு கடுப்பாகிறாரு. எதுக்காக தேவையில்லாம நீ காசை கொடுத்த? எங்க வாட்டர் ஃபில்டர் தரேன்னு சொன்னாங்க, அதாங்க கொடுத்துட்டேன். உடனே நம்ம ராயும், சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனுங்களை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். மேடம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? $700 கொடுத்தேன். ஆனா அவனுங்க உங்களுக்கு டெலிவரி பண்ணது ஒரு ஸ்டவ், அது வெறும் $50 மட்டும் தான். அவன் அந்த $700 நீங்க கேஷா கொடுத்தீங்களா? இல்ல சார் செக்கா தான் கொடுத்தனே அப்படின்னா உங்க அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணத்தையும் அவங்க ஆட்டைய போட போறாங்க. அதுக்கு முன்னாடியே பேங்க்ல நம்ம இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் மொத்தமா கொடுங்க, அதோட எங்களுக்கு ஒரு பிளாங்க் செக்கையும் கொடுங்க. இது மூலியமா அந்த திருட்டு பசங்க உங்க பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, பாட்டியோடைய ஹஸ்பண்டும் எல்லா டீடைலையும் எழுத ஆரம்பிக்கிறாரு. பாட்டியோடைய வீட்லயே ஒரு டாக் இருக்கும். அது கதவை திறக்க சொல்லி கத்துது. சோ பாட்டியும் போயிட்டு டோர் ஓபன் பண்றாங்க. டோருக்கு அந்த பக்கம் செடி அது இதுன்னு ஒரு பர்ஃபெக்டா இல்லாம அலங்கோலமா ஒரு கார்டன் தெரியுதா? அதை பார்த்த உடனே OCD ப்ராப்ளம் இருக்கிற நம்ம ராய்க்கு ஒரு மாதிரி பண்ணுது உடம்பே. ஆனா இருந்தாலும் ராய் அதை கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கு காரணம் அந்த டேப்லெட் தான். ஒருவேளை அந்த டேப்லெட் இல்லைன்னா அவ்வளவுதான், ஆள் அந்த இடத்துலயே மட்டையாயிருப்பாரு. சோ தாத்தாவும் எல்லா டீடைல் சைன்லாம் போட்டு கொடுத்துடுறாரா, வாங்கிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ அடுத்தது அந்த டீடைல்ஸை வச்சு பேங்க்ல இருந்து மொத்த பணத்தையும் ஆட்டைய போடுறாங்க. இதுதான் இவங்க பிளானு. சோ அடிச்ச பணத்துல ஆளுக்கு பாதி பாதின்னு இவங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அப்ப பிராங்க் ராய் கிட்ட, நேத்து நான் ஒருத்தனை மீட் பண்ணேன், அவன் நமக்காக ஒரு பெரிய வேலையை வச்சிருக்கான், அதை மட்டும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கேன், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்றேன்? பிராங்க், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரிய வேலைலாம் ரொம்ப ரிஸ்க் தேவையில்லை, வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அவரும் ராய் நேரா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போறாரு. நிறைய சிகரெட் பேக்கெட் வாங்குறாரு. அத ஒரு லேடி தான் பில் போடுறாங்களே, என்னன்னு தெரியல, நம்ம ராய்க்கு அந்த லேடியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எதுவும் பேசாம பில்லுக்கான காசை கொடுத்துட்டு நேரா ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு டால் இருக்கு. அதோட கழுத்தை பிடிச்சி திருப்புறாரு. பார்த்தா அது ஓபன் ஆகுது. அது ஒரு உண்டியல், உள்ள கன்னு பணம்லாம் இருக்கு. சோ இந்த பணத்தையும் உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவருக்கு OCD ப்ராப்ளம் இருக்கிறதுனாலயே சுத்தம்னா சுத்தம், அந்த அளவுக்கு சுத்தம். இவரு சாப்பிட்ட ஃபுட்டோட டின்னெல்லாம் எடுத்து அதை ஒரு கவருக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் தான் அதை குப்பை கவருக்குள்ளேயே போடுவாரு. சோ அப்புறம் ராய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அவர் வீட்டோடைய ஸ்விம்மிங் பூலை பார்க்கும் பொழுது கொஞ்சோண்டு 2-3 இலைங்க பக்கத்து மரத்துல இருந்து பறந்து வந்து விழுந்திருக்கும் போல. அது ஒரு குத்தமா எடுத்துக்கிட்டு அதையும் கிளீன் பண்றாரு ஆளு. அப்புறம் ரெடி ஆயிட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடுவார்ல, அந்த டேப்லெட்டை தெரியாத
தெரியாத்தனமா தட்டி விட மொத்தமா சிங்க்குள்ள விழுந்துருது. இந்த டேப்லெட்டை மட்டும் போடலனா அவ்வளவுதான், மோசமான ப்ராப்ளம்லாம் வரும். எப்படியோ கையில கவரை போட்டுக்கிட்டு சிங்க்குள்ள விழுந்த ஒரு டேப்லெட்டை எடுத்துடுறாரு. போடலான்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு தான் ஓசிடி இருக்கே, அழுக்கான பொருள் தொடக்கூட மாட்டாரு. இந்த மாத்திரை பிதுங்கி வேற வெளியே வந்திருக்கா. அதனால அவர் அந்த டேப்லெட்டை போடல. உடனே டாக்டருக்கு கால் பண்ணி எனக்கு டேப்லெட் வேணும்னு கேட்கலான்னு கால் பண்ணா அந்த இடத்துல டாக்டர் காணோம், காலி பண்ணி எங்கேயோ போயிட்டாராம். என்ன இப்படி சொல்றீங்க? சரி அந்த டாக்டர் எங்க போனாரு அதையாவது சொல்லி தொலைங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நெக்கலா பேசுறாங்க. இங்க நம்ம ஆளுக்கு தலையே வெடிச்சிரும் போல. அவருக்கு டேப்லெட் வேணும். நேரா மெடிக்கல்ல போயிட்டுலாம் டேப்லெட்டை வாங்க முடியாது, பிரிஸ்கிரிப்ஷன் வேணும். அதுக்கு தான் டாக்டருக்கு கால் பண்ணா அவரும் ஆல் அட்ரஸ் எங்க போனாருன்னு தெரியல. நம்ம ஆளுக்கு தலையே சுத்திரும் போல. டேப்லெட் போடாததுனால சுத்தி இருக்கிற எல்லாமே அழுக்கா இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்ப மொத்த வீடையுமே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் பிராங்க் என்ன ராய் ஆபீஸ்க்கு வரவே இல்லையே, என்ன பண்றான்னு அவரும் வாய்ஸ் மெசேஜுக்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இங்க ராய் வீட்டுல ஒரு இடம் விடாம கண்ணாடி கிண்ணாடின்னு எல்லாத்தையுமே பக்காவா கிளீன் பண்றாரு. இப்படின்னு அந்த ஒரு நாள் ஃபுல்லா ராய் கிளீனிங்லயே செலவு பண்ணிடுறாரா. அடுத்த நாள் ஆகுது. பிராங்க் நேரா ராயோடைய வீட்டுக்கே வராரு. ஏய் ராய், கதவை தர்றா, என்னடா பண்ற? ராயும் ஓபன் பண்ணி உள்ள வரதுக்கு முன்னாடி உன்னோட ஷூவை கழட்டி வச்சுட்டு வா. இது ஷூவை கழட்டி வைக்கணுமா? டேய் நீ அமெரிக்கன்ரா, இந்தியன் கிடையாது. உள்ள வரணும்னா கழட்டி வச்சுட்டு வா, இல்லனா கிளம்பு அப்படின்னு சொல்ல. சரி சரி நான் கழட்டி வச்சிட்டேன், கதவை தர. ராயும் கதவை ஓபன் பண்றாரு. ஆனா இவர் கழட்டி வைக்கவே இல்ல. ஷூவோடையே வீட்டுக்குள்ள நடந்து வராரு. என்ன கன்றாவி ஸ்மெல் ராய், ஃப்ளோர் கிளீனரை மொத்தமா போட்டு ஊத்திட்டியா அப்படின்னு இந்த பிராங்க் எதையோ தின்னுக்கிட்டு வேற இருக்காரு. சாப்பிடறதுலாம் கீழே வேற விழுது. இத பாக்குற நம்ம ராய், அடோ பாவி, ஷூவை நீ கழட்டவே இல்லையா? என்னடா தின்ற, சோறு கீழே விழுது பாடுறா. சரி சரி நான் ஷூவே போடல அப்படின்னு கழட்டி தூக்கி போட அது நேரா ராய் கிட்ட வந்து விழுது. ராய்க்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி ஆகுது. பிராங்கும் ஓடி போயிட்டு பேப்பர் கவரை கொண்டு வராரு. அது மூலியமா ராயும் மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. டேய் ராய் என்னடா ஆச்சு அப்படின்னு பிராங்க் கேட்க, ஃபர்ஸ்ட் உன் ஷூவை தூக்கி எங்கேயாவது போடுறா. சரி சரி போட்டேன், என்ன ஆச்சு? டேப்லெட் போட்டியா இல்லையா? தெரியாதனமா டேப்லெட்டை சிங்க்குள்ள போட்டேன்டா, எனக்கு இப்ப டேப்லெட் வேணும். சரி டாக்டருக்கு கால் பண்ணி தொலை வேண்டியதானே? அட பண்ணி பார்த்துட்டு அந்த ஆளு எங்க போனானே தெரியல. சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒரு டாக்டருக்கு ஏற்பாடு பண்றேன்னு நம்ம ராயோடைய வீட்டுல இருக்கிற ஒரு போன் எடுத்து கால் பண்ண ட்ரை பண்றாரு. ராயும் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்காரா, ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றாரு பிராங்க் கிட்ட. பிராங்கும் என்னடா ஏதோ சொல்ல ட்ரை பண்ற போல, என்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அதுதானே சொல்ல வர. சொல்றா. அந்த கன்றாவிலாம் கிடையாது, போன் பேசி முடிச்சுட்டு அந்த போனை நல்லா தொடச்சு வச்சிரு சரியா? அடா பாவி, உனக்கு என்னடா துடைக்கணும் அவ்வளவுதானே? இந்தா என் டிக்கில துடைக்கிறேன் ஓகேவா? அடா கடவுளே, இனிமே நான் அந்த போனை தொட கூட மாட்டேன். சரி சரி ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு பிராங்க். ராய் டாக்டரோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டாக்டரும் வந்து உட்காந்து காலை நீட்டுறாரு. அவரோட ஷூ ஃபுல்லாவே அழுக்கா இருக்கு. அட கடவுளே, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்களேன்னு ராய் பொறுத்துக்கிறாரு. டாக்டரும் ராய்க்கு இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவரு அந்த மாத்திரையை எழுதி கொடுக்க மாட்டாராம். ஏன்னா நிறைய தெரப்பி செஷன் வந்தா மட்டும்தான் அந்த டேப்லெட்டை எழுதி கொடுப்பேன், ஆனா அதுக்கு பதில் நான் வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு புதுசா ஒரு டேப்லெட் எழுதுறாரு. நம்ம ராய் அதையும் ட்ரை பண்றாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டரை மீட் பண்ண ராய் போயிடுவாரு. ராய் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரியாகணும் அப்படின்னா மக்கள் கூட மிங்கிள் ஆகணும். நீங்க தனியாவே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பெண் வந்திருக்காங்களா இல்லையா? வந்தா ஒரு 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷமா? மேல போங்க. 10 இன்னும் 15 வருஷம் கரெக்டா சொன்னீங்க. எது 15 வருஷமா? ராய் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது ராயும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு லவர் இருந்தா, எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் எல்லாம் நடந்தது. எல்லாமே நல்லா போச்சு. ஆனா எங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்லாம் வந்தது. அவ ஒரு 2 மாசம் பிரெக்னெண்டா வேற இருந்தா. அந்த டைம்ல எங்களுக்குள்ள சண்டை வந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிட்டோம். இடையில நீங்க உங்க ஒய்ஃபை பாத்தீங்களா? நான் எங்க பாக்குறது, நான் வேலை அப்படின்னு பிஸியாவே இருந்துட்டேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் வேற வந்துருச்சா, வெளியே போறதே கிடையாது. டாக்டரும் நீங்க வேணா உங்க ஒய்ஃப் கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. அதோட கண்டிப்பா உங்க குழந்தையும் பிறந்து 14 வயசு இருக்கும் இப்போ. ஃபேமிலியா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. டாக்டர் சொன்ன மாதிரியே நம்ம ராயும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா போனை அட்டன் பண்ணி ராயோட ஒய்ஃப் ஹலோன்னு சொன்ன உடனே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த வாரம் டாக்டரை மீட் பண்ணி, டாக்டர் இதுதான் என்னோட ஒய்ஃபோட நம்பர், நீங்க கால் பண்ணி எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்றீங்களா? ஆனா ராய் இது உங்க பர்சனல் விஷயம், நான் அதுக்கு கால் பண்ணும். இல்ல டாக்டர் என்னால அவ கூட பேசவே முடியல, பயமா இருக்கு. சரி ஓகே இங்கே இரு, நான் பேசுறேன். ஐயோ டாக்டர் என்ன வச்சுக்கிட்டு பேசாதீங்க, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க போன் பண்ணி பேசிட்டு அவ என்ன சொன்னான்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி டாக்டரும் நம்ம ராயோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு ராய்க்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராய் உன்னோட ஒய்ஃப் இன்னமும் உன் மேல செம கோவத்துல இருக்கா, அவ பேச கூட தயாரா இல்ல. ஆனா உனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு, அந்த பொண்ணோட பேரு ஏஞ்சலா. அந்த பொண்ணுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்க்கு கிட்ட மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இந்த விஷயம் உன்னோட ஒய்ஃபுக்கே தெரியாது, சீக்கிரட்டா என்கிட்ட சொன்னா. இதை கேட்டுட்டு ராய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவரு அவரோட பொண்ணை பார்க்க போறாரு 15 வருஷம் கழிச்சு. நம்ம ராயும் அந்த பார்க் கிட்ட போயிட்டு வெயிட் பண்றாரு. அங்க வர எல்லா பொண்ணுங்களையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. இது நம்ம பொண்ணா இருக்குமோ இல்ல அது நம்ம பொண்ணா இருக்குமோன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கையெல்லாம் ஆட்டுறாரு. ஆனா அது யாருமே அவரோட பொண்ணே கிடையாது. வெயிட் பண்றது வேஸ்ட்னு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போகலான்னு பொழுது
பொழுது ஸ்கேட் போர்ட்ல ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துலயே சுத்தி சுத்தி தேடுறாளா. இவருக்கும் புரிஞ்சிருது அது நம்ம பொண்ணு தான் அப்படின்னு. ஆனா இவருக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம், அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுனே அவருக்கு தெரியல. அந்த பொண்ணு நல்லா சுத்தி தேடிட்டு அப்பா இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் பொழுது மனசு கேட்காம ராய் வெளியே வந்து ஏஞ்சலா நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. ராயோடைய பொண்ணும் நீங்க தான் ராயா என்னோட அப்பாவான்னு சொல்லி கேக்குறா. இவரும் நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லி ஊஞ்சல் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட பொண்ணுக்கு. சரிப்பா நீங்க ஜெயில இருந்து எப்ப வெளியே வந்தீங்க? எது ஜெயிலா? நான் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனதே கிடையாது. ஆரம்பத்துல நீங்க செத்து போயிட்டீங்கன்னு தான் அம்மா சொன்னாங்க. அப்புறம் தான் நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இங்க பாரு நான் சாகவும் இல்ல ஜெயிலுக்கும் போகல. உங்க அம்மா ஏதோ உளறி இருக்கா. அதோட ஏஞ்சலா எனக்கு இந்த மாதிரி வெளியே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு எதுவும் பசிக்குதா? நம்ம வேணா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போலாமா? அங்க இருந்தா தான் சேஃபே எனக்கு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. அவளும் நல்லா அமுக்குறா. சரிப்பா நீங்க எவ்வளவு நாளா இந்த திருட்டு தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, அதே ரெஸ்டாரண்ட்ல தான் போலீஸ்லாம் இருக்காங்க. கொஞ்சம் நீ வாய மூடுறியா? நான் ஒன்னும் திருட்டு தொழில் எல்லாம் பண்ணல. நான் ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கேன். ஓஹோ அப்படியானே ஏஞ்சலாவும் சிரிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏஞ்சலாவை வீட்டுல டிராப் பண்றதுக்காக கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டேஷ்போர்ட் எல்லாம் ஏஞ்சலா செக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளால ஃபேக்கா போலீஸ் ஐடி கார்டு எல்லாம் வச்சிருக்காருல. என்னப்பா ஏதோ கம்பெனி சிஇஓன்னு சொன்னீங்க, இங்க போலீஸ் ஆபீசர் ஐடி எல்லாம் இருக்கு. இங்க பாரு அதெல்லாம் நீ பார்க்க கூடாது சரியா? இந்த வேற வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்க கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டுங்க, அம்மா பாத்துட்டாங்கன்னா என்ன திட்டுவாங்க. சோ ராயும் காரை நிப்பாட்டுறாரு. அந்த ஏஞ்சலான்ற பொண்ணு அவங்க அப்பா கையை பிடிச்சு, அப்பா இதுதான் என்னோட நம்பர் ஓகேவா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க, அந்த டைமுக்கே நீங்களும் பண்ணீங்கன்னா அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. நம்ம ராய் அவரோட பொண்ணு எழுதுன அந்த நம்பர் இருக்கிற அவரோட கையவே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பிராங்கும் பார்த்துட்டு, என்ன ராய் கையில ஒரு தூசி இருந்தாலே அந்த கழுவு இப்ப நான் பேனால யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்க. யாரோலாம் இல்ல, என்னோட பொண்ணு தான் அவன் நம்பரை எழுதியிருக்காளே, ஏன்னு தெரியல அதை அழிக்கவே எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அதோட அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரையும் வேற லெவல். நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். பரவாயில்ல நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது நல்லா இருக்குமே இப்படின்னு பிராங்க் சொல்ல, ராயும் என்னடா ஆச்சு உனக்கு? அதான் சொன்னல பெருசா ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தா நீ தான் வேணான்னு சொல்லிட்ட. சரி ஓகே அது என்ன வேலைன்னு சொல்லு, அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ராய் அந்த பெரிய வேலைக்கு ரெடி ஆகுறாரு. சோ இவங்களோட டார்கெட் ஒரு பிசினஸ் மேனு. பேருக்கு தான் பிசினஸ் மேனு, ஆனா பயமுள்ள நிறைய இல்லீகலான வேலைலாம் செய்யறாரு. மணி லாண்டரிங், மணி எக்ஸ்சேஞ்சிங்னு எல்லா வேலையும் பண்ணுவான். சோ இந்த பிசினஸ் மேன் கிட்ட இருந்து தான் நம்ம பணத்தை ஆட்டிய போடணும்னு தூரத்துல இருந்தே அந்த பிசினஸ் மேனை பாக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இவங்க மேல அந்த பிசினஸ் மேனுக்கு நம்பிக்கை வரணும். இன்னைக்கு நைட் அந்த பிசினஸ் மேன் ஒரு கிளப்புக்கு வருவான். சோ அந்த கிளப்ல வேலையை ஆரம்பிக்கலாம்னு இவங்க பிளான போடுறாங்க. ஆனா அதுக்கு இவங்க கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணியே ஆகணும். அதனால ராய் என்ன பண்றாருன்னா, பேங்க்ல லாக்கர் ஒன்னு வச்சிருக்காரு. அதுல நிறைய கட்டுக்கட்டான பணம்லாம் இருக்கு. சோ அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் வாங்குறாரு. ஏன்னா நம்ம ராய் இவர் ஒரு பணக்காரர் மாதிரி அந்த பிசினஸ் மேன் முன்னாடி ஒரு சீனை போடணும். சோ அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. சோ ரெடி ஆகிட்டு இருக்காரு அந்த கிளப்புக்கு போறதுக்காக நம்ம ராய். அந்த நேரத்துல அவர் வீட்டுக்கு அவரோட பொண்ணு ஏஞ்சலா வராங்க. ஏஞ்சலா இந்த நேரத்துல இங்க ஏன் வந்த நீனு? ஏன்பா என்ன ஆச்சு? உங்களை பார்க்க தான் வந்தனே. அது ஏஞ்சலா நான் இப்போ ஒரு அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆனா நான் ஆசாசியா உங்களை பார்க்க வந்தேன். நீங்க ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். சரி நீ ஃபீல் பண்ணாத, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ இங்கே இரு, நான் வரும்பொழுது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலாவா அவரோட வீட்லயே வச்சுட்டு இவரு மீட்டிங்க்கு போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு வீட்டுல சும்மா இல்லாம அப்படியே ஜாலியா அந்த வீட்டையே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த புல்டாகோடைய பொம்மையை பாக்குறா. இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லி தலைய பிடிச்சு திருவ, அது கையோட வந்துருது. உள்ள பார்த்தா கன்னு, நிறைய பணம்லாம் இருக்கு. இதை பார்த்து ஏஞ்சலா பயந்தே போயிடுறா. எங்க நம்ம ராய் அந்த கிளப்ல ஏதோ பெரிய பணக்காரர் மாதிரி சீனா ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கிளப்ல இருக்கிறதுலயே விலை அதிகமான சரக்கா வாங்கி அதை குடிக்கவும் செய்யறாரு. பக்கத்துல இருக்கிற பிராங்கும் அந்த பிசினஸ் மேன் காதுல கேட்கற மாதிரியே, சார் உங்க ரேஞ்சுக்கு நீங்க அந்த டுபாகோ கிளப்புக்கு வரலாமா சார்? நீங்க நினைச்ச அந்த கிளப்பை ஒரு நிமிஷத்துல வாங்கிடுவீங்களே. நம்ம ராயும் என்னப்பா பண்றது, வேலை இங்க தானே இருக்கு இப்படின்னு இவங்க பேச, இது எல்லாத்தையும் அந்த பிசினஸ் மேன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆஹா இவரு பெரிய பணக்காரர் போலயே அப்படின்னு பிசினஸ் மேனும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுதான் அவங்களோட பிளானே. சோ இவங்க நினைச்ச மாதிரி அந்த பிசினஸ் மேனும் நம்ம ராய் கிட்ட பேசலான்னு வரும்பொழுது பிராங்க் உள்ள புகுந்து, சார் அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்பாயின்மெண்ட் இல்லாம அவர் மீட் பண்ணவே மாட்டாரு, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. சோ இவங்க பண்ண இந்த வேலையினால அந்த பிசினஸ் மேன் மைண்ட்ல இவங்க ஒரு பெரிய பணக்காரங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிடுறாங்க. சோ எப்படியோ முதக்கட்ட வேலை முடிஞ்சது. நேரா இவரு வீட்டுக்கு போகணும். ஆனா போகிறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணுக்காக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஐஸ்கிரீமா வாங்குறாரு. அதே பில் போடுற லேடி தான் இதையும் பில் போடுறாங்க. நம்ம ஆளுக்கு அந்த லேடியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த லேடியும், என்ன சார் நைட் டைம்ல ஐஸ்கிரீமா வாங்கிட்டு போறீங்க? இது ஒன்றும் எனக்கு கிடையாது, என்னோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட பொண்ணு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இவரும் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அவரோட பொண்ணு கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அவ்வளவு சந்தோஷமா. நம்ம ராய்க்கு பில்லிங் போற லேடியை பிடிக்கும்ல, அந்த லேடி வேலை செய்யற டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கே அவரோட பொண்ணையும் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அந்த சாக்குல அந்த லேடியை பார்க்கலான்னு இவருக்கு ஒரு ஐடியா. சோ ராய் அவரோட பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட்
பண்ணிட்டு அடுத்த நாளே இவங்களோட ரெண்டாவது பிளானை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ராயும் பிராங்கும் அந்த பிசினஸ் மேனை பாக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி மணி லாண்டரிங் மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நான் உங்ககிட்ட ஒரு 5000 பவுண்ட் கொடுக்குறேன். அதை நீங்க அமெரிக்கன் டாலரா எனக்கு கொடுக்கணும். அதுக்கு அந்த பிசினஸ் மேனும், ஆனா சார் நீங்க பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, பெரிய பணக்காரரு, இதை நீங்களே பண்ணலாமே. நானே பண்ணலாம் தான், ஆனா இது கருப்பு பணம், இதை என்னால ஓப்பனா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்குறேனே. பணம் கம்மியா இருக்கேன்னு நினைக்காதீங்க, நீங்க கரெக்டா பண்ணி கொடுங்க, போக போக நான் பணத்தை ஏத்திக்கிட்டே போறேன். சோ இது மூலியமா உங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ அந்த பிசினஸ் மேனும் அந்த 5000 பவுண்டை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சோ நம்ம ராயும் பிராங்கும் கொடுத்த அந்த 5000 பவுண்டு ஒரிஜினல் மணி தான். ஏன்னா ஸ்டார்டிங்லயே ஏமாத்திட்டாங்கன்னா இவங்களால சின்ன பணத்தை மட்டும் தான் அடிக்க முடியுமே. எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ இவங்க போட்ட பணத்தை விட ரிட்டர்ன் வேற லெவல்ல எடுக்கலாம். சோ எப்படியோ ரெண்டாவது பிளானும் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம ராய் பிராங்க் கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு வராரு. அப்புறம் பிராங்க், நீ என்னோட பொண்ணை பார்க்கவே இல்ல, ஏஞ்சலா எங்க இருக்கா அப்படின்னு இவரு கத்துறாரு. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. தேடி பார்த்தா வீட்டுல ஏஞ்சலாவையே காணோம். ஏஞ்சலா அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா போல. சோ அதனால நான் அப்புறமேட்டு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல பிராங்கோ அங்க இருந்து போயிடுறாரு. எங்க நம்ம ராய் அவரோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவ வீட்டுக்கு போனாலா எங்க போனாலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா நடுராத்திரி டைம்ல ஏஞ்சலா வீட்டுக்குள்ள வராங்க. இத பாக்குற நம்ம ராய் கத்துறாரு, என்ன ஆச்சு உனக்கு, இந்த நேரத்துல வீட்டுக்கு வர, எங்க போயிருந்த நீ? அப்பா ஏன் கத்துறீங்க, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கு நேரம் காலம்னு கிடையாதா, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, சொல்லாம கொள்ளாம போனீங்கன்னா நான் என்ன நினைக்கிறது இப்படின்னு ஒரு ரொம்ப ஹார்ஷா பேச அந்த பொண்ணும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறா. கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறா. நம்ம ராயும் மனசு கேட்காம அவரும் பின்னாடியே வெளியே வந்து, ஏஞ்சலா நான் ஏதோ தெரியாம கத்திட்டேன். எது தெரியாம கத்திட்டீங்களா? அம்மாவும் இதே மாதிரிதான், எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கல்ல. அது வந்து ஏஞ்சலா ஏதோ தெரியாம கோவத்துல கத்திட்டேன், ஓகேவா? எதுவா இருந்தாலும் நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையை பத்தி நீங்க சொல்றீங்களாப்பா? உள்ள ஒரு டாக் மாதிரி வச்சிருக்கீங்களே, அது ஒரு உண்டியல் தானே, உள்ள கன்னு நிறைய பணமும் இருந்தது. நீங்க கண்டிப்பா சிஇஓ கிடையாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு பணம் இருக்குன்னா நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க நம்ம ராயும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, நான் ஒரு கான் ஆர்டிஸ்ட். கான் ஆர்டிஸ்ட்னா திருடனாப்பா? திருடன் கிடையாது, கான் ஆர்டிஸ்ட். அதாவது என்னோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போடுவேன், அதுக்குதான் திருடன்னு சொல்லுவாங்க. சரி சரி, ஏதோ ஒண்ணு, அந்த வேலையை செஞ்சுதான் இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். வீட்டுல இருக்கிற இந்த உண்டியல், பேங்க்ல வேற டெபாசிட்ல நிறைய பணம் வச்சிருக்கேன். இத பத்தி எதுவும் நீ உங்க அம்மா கிட்ட சொல்லாத, புரியுதா? நான் சொல்ல மாட்டேன்பா, ஆனா எனக்கும் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரீங்களா? என்னது ஏஞ்சலா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இது தப்பு, நீங்க மட்டும் பண்றீங்க, ஏன்னா நான் வளர்ந்துட்டேன் பண்றேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு சொல்லி தாங்கப்பா அப்படின்னு இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ராய காலையில இருந்து இவரை பல்ல கூட விலக விடல. அப்பா ப்ளீஸ்பா, எப்படிப்பா அடுத்தவங்க பணத்தை அவங்களுக்கே தெரியாம ஆட்டே போறது? கான் ஆர்டிஸ்டா ஆகணும்னு எனக்கும் ஆசையா இருக்குப்பா, சொல்லி தாங்களேன். சோ நம்ம ராய்க்கும் வேற வழி தெரியல. அவரோட பொண்ணு இவ்வளவு கெஞ்சறதுனால அவரோட டெக்னிக்கலா அவரோட பொண்ணுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ, நம்ம திருடங்க கிடையாது. ஏன்னா திருடங்க ஒருத்தங்க கிட்ட இருக்கிற பொருளை அவங்களுக்கே தெரியாம திருடிடுவாங்க. ஆனா கான் ஆர்டிஸ்ட்ன்றவங்க அடுத்தவங்களோட முட்டாள்தனத்தை யூஸ் பண்ணி அவங்கள வச்சே அவங்க பொருளை ஆட்டைய போடுவாங்க. சோ அதுல ஒரு சாம்பிளை தான் உனக்கு நான் காட்ட போறேன்னு நேரா ஒரு லாட்டரி டிக்கெட் கடைக்கு போறாரு. அங்க இந்த மாசம் வின் பண்ண லாட்டரி டிக்கெட்டோட நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு லைட்டா லாஸ்ட் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி புதுசா ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்குறாரு. இந்த லாட்டரி டிக்கெட்டோட ரிசல்ட் வந்து இந்த மாசத்தோட 22ஆம் தேதி தான் வரும். லாட்டரி டிக்கெட்டை கொடுக்கறவரும், சார் இப்ப நீங்க கொடுத்த நம்பரு இந்த மாசத்தோட வின்னிங் நம்பர் சார். 2ஆம் தேதி லாட்டரி டிக்கெட் வாங்கிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த நம்பர் வந்தாதான் வின்னர்ஸே. ஆனா நீங்க 22ஆம் தேதி நடக்க போறதுக்கு திரும்ப அதே நம்பர்ல வாங்கிருக்கீங்க. ஒவ்வொரு வின்னுக்கும் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நம்பர் வாங்காதீங்க, தோத்துருவீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஒழுங்கா டிக்கெட்டை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டு இவங்க வாங்கின லாட்டரி டிக்கெட்டோட டேட்டு 22ஆம் தேதி. அதுல பின்னாடி இருக்கிற 2 நம்பரை அழிச்சிடுறாங்க. சோ இப்ப இந்த டிக்கெட் பார்க்க 2ஆம் தேதி வாங்கின டிக்கெட் மாதிரியே இருக்கு. அதோட நல்லா கசக்கிடுறாங்க. இது மூலியமா இது கொஞ்சம் ஓல்டா தெரியுது. சோ நம்ம ராயும் அவரோட பொண்ணு கிட்ட பிளான தெளிவா சொல்றாரு. அந்த பொண்ணும் நேரா ஒரு லாண்டரி கடைக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி முன்னாடி இவங்க பாக்கெட்ல இருந்து அந்த லாட்டரி டிக்கெட் கீழே விழுற மாதிரியே ஒரு செட்டப்ப பண்றாங்க. அத பாக்குற அந்த லேடி வந்தாமா, பொண்ணே கீழே ஏதோ விழுது பாரு. உடனே ஏஞ்சலாவும் கீழே இருந்து அதை எடுத்து, இது ஏதோ லாட்டரி டிக்கெட் போலயே, என்னோடது கிடையாது, கண்டிப்பா அது தோத்துதான் போக போகுதுன்னு கசக்கி தூரத்துக்கு போட்டு பக்கத்திலே உட்காடுறாங்க. அங்க இருந்த லேடிக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஏஞ்சலா கிட்ட அட்லீஸ்ட் இது வின் பண்ணிச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் பேப்பரை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, பார்த்தா அது நம்ம ராய் தான். இந்தாங்க மேடம்னு பேப்பரை கொடுக்குறாரு. அதுல அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ராய் வின்னிங் நம்பரை தான் வாங்கியிருப்பாரு, என்ன ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருப்பாரு. ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்க சோகமா இருக்கும் பொழுது ராய் அங்க வந்து, மேடம் ஒரு நம்பர் தானே போச்சு, கண்டிப்பா இதுக்கு பிரைஸ் இருக்கும், அந்த லாட்டரி டிக்கெட் கடையோட நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் ஏஞ்சலாவை கூட்டிட்டு போயிட்டு கால் பண்ணி கேட்கும் பொழுதுதான் அந்த நம்பருக்கு $600 விழுந்திருக்குன்னு தெரிய வருது. ஆனா அந்த லாட்டரி டிக்கெட்டை கொண்டு
கொண்டு போனாங்கன்னா இது ஃபேக்கு, இப்ப வாங்கினதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த லேடி ஏஞ்சலா கிட்ட வா நம்ம சீக்கிரமா போலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது, ஆனா நான் வீட்டுக்கு அர்ஜென்ட்டா போய் ஆகணுமே, என்னால வர முடியாது. சரி ஓகே, $600 பாதி உனக்கு தான் வரணுமே, $300 நானே உனக்கு கொடுத்துறேன்னு ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணத்தை எடுத்து ஏஞ்சலா கிட்ட கொடுக்குறாங்க. சோ ஏஞ்சலாவும் அதை வாங்கிக்கிட்டு நேரா நம்ம ராய் கிட்ட வராங்க. பாத்தியா ஆட்டைய போடுறது இவ்வளோ ஈஸியா இருக்கு? ஆமாப்பா, உண்மையிலேயே செம்ம ஈஸியா இருக்குப்பா. சரி வாங்க நம்ம போலாம், அந்த காசுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். அதுதான் முடியாது, உனக்கு நான் சொல்லி தருவேன் தான் சொன்னேன், ஏமாத்த விடுவேன்னு சொல்லல. ஒழுங்கு மரியாதையா அந்த லேடி கிட்ட போயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு வா. ஆனா அப்பா ஏன் இப்படி பண்ணணும்? ஏன்னா ஏஞ்சலா, நான் உன்னோட அப்பா, உன்னை என்னைக்குமே கெட்ட விஷயங்களை பண்ண விட மாட்டேன், ஒழுங்கா கொடுத்துடுவான்னு சொல்றாரு. ஏஞ்சலாவும் கொடுக்கறதுக்கு போயிடுறா. எங்க நம்ம ராயும் பிராங்கும் அந்த பிசினஸ் மேனை காலி பண்றதுக்கான லாஸ்ட் பிளானுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க பிளான் என்ன அப்படின்னா, இவங்க எவ்வளவு பவுண்ட்ஸ் காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே அமெரிக்கன் டாலரா அந்த பிசினஸ் மேன் கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஒரு 5000 கொடுத்துட்டாங்க. பிசினஸ் மேனும் இப்ப இவங்களை நம்பிட்டாரு. சோ இப்ப அதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் பவுண்ட்ஸ்ல இவங்க கொடுக்கணும், பதிலுக்கு அவரு அமெரிக்கன் டாலர்ல கொடுக்கணும். ஆனா இவங்க கொடுக்குறாங்களா பவுண்ட்ஸ், அது அந்த பிசினஸ் மேன் அசந்த நேரமா பார்த்து ஃபேக் பணத்தை கொடுத்துடணும். சோ இது மூலியமா பவுண்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கும், அமெரிக்கன் டாலரும் இவங்க கிட்ட இருக்கும், லாபம் இவங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வீக் தான் இந்த பிளான பண்ண போறாங்க. நம்ம ராய் ஜாலியா அவரோட பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனா பிராங்க் கிட்ட இருந்து கால் வருது. டேய், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த பிசினஸ் மேன் அவசரமா வெளியூருக்கு போறானா, வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. சோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்தா இன்னைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஏர்போர்ட்டுக்கு வர சொல்றான். ஆனா பிராங்க் அவசரமா எப்படி என்னால பண்ண முடியும், நான் இப்ப என் பொண்ணு கூட வேற இருக்கேன். அந்த பிசினஸ் மேன் சொதப்புவான், நான் என்ன கனவா கண்டேன், வேற வழியே இல்ல, பணத்தை கொண்டு வா, பிளான நம்ம இப்பதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிராங்கோ சொல்றாரு. சோ ராய்க்கு வேற வழி இல்ல, அவரோட பொண்ணை கூட்டிட்டு நேரா பேங்க்குக்கு போயிட்டு லாக்கர்ல இருக்கிற அவரோட பணம் எல்லாமே இங்கிலாந்து பணம் பவுண்ட்ஸ்ல இருக்கு. சோ அதை எடுத்துக்கிறாரு. இதை பாக்குற ராயோட பொண்ணும், அப்பா என்னப்பா இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க, நீங்க செத்து போயிட்டீங்கன்னா அந்த பணம்லாம் எனக்கு தானே, நீ விளையாட்டா கேட்கறேன்னு எனக்கு தெரியும், ஆனா உண்மையிலேயே நான் செத்து போயிட்டேன்னா அந்த பணம்லாம் உனக்கு தான். சோ இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல, அப்பா நானும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்லப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், எனக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது, சோ நீயும் கூட வான்ட்டு அவரோட பொண்ணு ஏஞ்சலாவையும் கூட்டிட்டு போறாரு. சோ ஏஞ்சலா கிட்ட பிளான சொல்றாரு, நான் ஒரு தும்பல் தும்புவேன், அந்த நேரத்துல நீ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பிளான சொல்ல அந்த பொண்ணும் கேட்டுக்கிறா. சோ இப்ப ராயும் பிராங்கும் அந்த பிசினஸ் மேனை பாக்குறாங்க. அந்த பிசினஸ் மேனும் நம்ம ராய் கொண்டு வந்த பவுண்ட்ஸுக்கு ஈக்குவலான அமெரிக்கன் டாலரையும் கொண்டு வந்திருக்காரு. சோ நம்ம ராயும் அவரு கொண்டு வந்த அந்த பவுண்ட்ஸை காட்டுறாரு. பிசினஸ் மேனும் பாக்குறாரு. எதுக்காக ஒரிஜினல் பணத்தை கொண்டு வந்தாருன்னா, ஒருவேளை அந்த பிசினஸ் மேன் செக் பண்ணா அந்த இடத்துல அவங்க உண்மையா இருக்கணும். சோ அதனாலதான் உண்மையான பணத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப பிசினஸ் மேன் பாத்துட்டாரா, அந்த பொட்டி எடுத்து அவரு கீழே வச்சிடுறாரு. கரெக்டான நேரமா பார்த்து ஃபேக் பணம் இருக்கிற பொட்டியை மாத்தி விட்டுறணும், அதுதான் பிளான். சோ அதுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது. உடனே நம்ம ராய் தும்புறாரு. அந்த இடத்துல ராயோட பொண்ணு அங்க இருக்கிறவங்க கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றா. அதனால பிசினஸ் மேன் திரும்பி என்னடா சண்டைன்னு பார்க்கும் பொழுது அந்த கேப்ல பொட்டியை மாத்தி வச்சிடுறாரு. இப்ப அந்த பொட்டியில இருக்கிறது ஃபேக் பணம் தான். அதை எடுத்துக்கிட்டு பிசினஸ் மேன் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த பவுண்ட்ஸ் அமெரிக்கன் டாலர்னு 2 பணமும் இப்ப நம்ம ராய் கிட்ட இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு கார்ல அவரோட பொண்ணு கூட கிளம்பலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு பிசினஸ் மேன் வராரு. அவரு கண்டுபிடிச்சிட்டாரு போல, போகும்போது ஓபன் பண்ணிட்டாரு போல, இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃபேக் பணம், என்னையா ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா வேகமா கார் எடுத்துக்கிட்டு ராயும் அவரோட பொண்ணும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. சோ ராயும் பிராங்க் கிட்ட எல்லாமே நம்ம பக்காவா பண்ணோம், ஆனா கடைசி நேரத்துல சொதப்பிட்டோம். ராய் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த பிசினஸ் மேனுக்கு தெரியாது, அதோட அவன் பண்றதே இல்லீகலான ஒரு விஷயம், போலீஸ் கிட்ட அவன் போக வாய்ப்பே கிடையாது, நம்ம சேஃப் தான், கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே வராம இருந்தோம்னாவே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ ராய்க்கும் இதுதான் ஓகேன்னு தோணுது. இருக்கிற எல்லா பணத்தையும் அவரோட லாக்கர்ல வச்சுட்டு அவரோட பொண்ணு கிட்டையும், இங்க பாரு கொஞ்ச நாளைக்கு நான் வெளியே வரமாட்டேன், சோ நீயும் வராத, இதனால நமக்கு தான் ப்ராப்ளம், புரியுதா? ஆனா இந்த பொண்ணு பயத்துல அலறா, அப்பா இதோட திரும்ப வரவே மாட்டாரோ அப்படின்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் வருவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து சோகமா போறா. போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட்டை வச்சுட்டு போறா கார்ல. இதை நான் ஏர்போர்ட்ல இருக்கும்போது உங்களுக்காக வாங்கினேன்னு சொல்றா. சோ நம்ம ராயும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வெளியே அந்த பிசினஸ் மேனோட ஆளுங்கெல்லாம் இவரை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படியே நாட்கள் போகுது. அந்த டாக்டர் கொடுத்தாருல டேப்லெட், அது காலி ஆயிடுச்சு. சோ புது டேப்லெட் வேணும். டாக்டருக்கு கால் பண்ணா அவருக்கு கால் போகவே மாட்டேங்குது. ஐயோ லேட் பண்ணா அவ்வளவுதான், வீடை ஃபுல்லா திரும்ப நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோமேனு வேகமா மெடிக்கல் ஷாப்புக்கு போறாரு. இங்க பாருங்க, என்கிட்ட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எதுவுமே கிடையாது, இந்த டேப்லெட்டை நீங்க கொடுத்துதான் ஆகணும், ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு ஒரு கத்தும் பொழுது, சார் இது ஜஸ்ட் நார்மல் விட்டமின் டேப்லெட், இதுக்கு எதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டா கொடுக்க போறோம், ஏன் கத்துறீங்க? இது சாதாரண விட்டமின் டேப்லெட்டா, இதை போட்டா நமக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னு நேரா டாக்டரையே மீட் பண்ண போறாரு. யோ டாக்டர், என்னையா எனக்கு விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்துருக்க நீனு? ஏன்னா ராய் உனக்கு இருக்கிறது உண்மையான ப்ராப்ளமே கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் மென்டல் டிசார்டர், அவ்வளவுதான். இப்படியே நீ மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்தனா வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ பண்ண வேண்டியதெல்லாம் உன்னோட பொண்ணு கூடயும் உன் ஃபேமிலி கூடயும் சந்தோஷமா இரு, அதுதான் இதுக்கு முழு தீர்வு அப்படின்னு சொல்ல
நம்ம ராயும் வீட்டுக்குள்ளேயே இல்லாம நம்ம பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நேரா அவரோட பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல அவருடைய வீட்டுக்கு வரும்பொழுது உள்ள யாரோ இருக்காங்க. ஏஞ்சலா நீ எங்கே இரு, நான் போய் செக் பண்ணி பாக்குறேன்னு உள்ள போய் பார்த்தா நம்ம ராயோடைய ஃப்ரெண்டு பிராங்க் அவரை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. பார்த்தா அது பிசினஸ் மேன் தான், கையில கன்னை வச்சுக்கிட்டு இருக்காரு. ராய்க்கு எதுவுமே புரியல. நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணு இருக்காளே அவ தான். அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும் பொழுது உன் பொண்ணு ஒரு கடையில ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கினா போல. அந்த கிஃப்டோடைய பில்லிங் அட்ரஸை வச்சு தான் நான் உன் பொண்ணை கண்டுபிடிச்சேன். உன் பொண்ணு மூலியமா உன்னையும் கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கு தேவலாம் என்கிட்ட இருந்து நீங்க ஆட்டைய போட்ட பணம் மட்டும்தான். பணத்தை கொடுத்துருங்க, நான் உங்களை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ராய் அவரோட பொண்ணு கிட்ட அந்த டாக் இருக்குல்ல அதுக்குள்ள பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் போறா. போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா அதுல ஒரு கன் இருக்கும்ல, அந்த கன்னை எடுத்துட்டு வந்து பிசினஸ் மேன சொல்றதுக்கு ரெடியா இருக்கா. நம்ம ராயும் ஏஞ்சலா இப்படி பண்ணாதா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏஞ்சலா கேட்க மாட்டாங்க. பிசினஸ் மேன் ஏஞ்சலாவை சுடக்கூடாதுன்னு நம்ம ராய் டிஸ்ட்ராக்ஷன் பண்ற கேப்ல ஏஞ்சலா அந்த பிசினஸ் மேனை வயிற்றுலயே ஷூட் பண்ணிடுறா. அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஸோ பிராங்கும் ராய் இந்த ஆளு கண்டிப்பா சாக தான் போறான், நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்ல ராயும் அவரோட பொண்ணை பிராங்க் கிட்ட அனுப்பி இவ்வளவு பத்திரமா வீட்டுல சேர்த்துரு, அந்த ஆளோட உடம்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அந்த பிசினஸ் மேனோட உடம்ப காணோம். பின்னாடி இருந்து அந்த பிசினஸ் மேன் நம்ம ராய அடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், ராய் அங்கேயே மயக்கம் போட்டுறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது ராய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ராய்க்கு முன்னாடி போலீஸ்லாம் இருக்காங்க. சார் ஒரு வழியா கண்ணை முழிச்சிட்டீங்க போல, உங்க வீட்டுல ஒரு பிசினஸ் மேன் இறந்து போயிருந்தாரு, அவரை ஒரு கன்னால தான் ஷூட் பண்ணிருக்காங்க, அவரை கொன்னது நீங்க தானே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆனா உண்மையிலேயே கொன்னது ராயோடைய பொண்ணு தான். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்தா பொண்ணு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு இவரும் சார் நான் தான் கொன்ன அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த கன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அது உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லையே, ஏன்னா பிரிண்ட் எல்லாம் ரொம்ப சின்னதா இருந்தது, கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன பையனோ பொண்ணோ தான் பண்ணிருக்கணும், உனக்கு ஏதாவது பொண்ணோ பையனோ இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கு யாரும் கிடையாது, அந்த பிசினஸ் மேனை கொன்னது நான் தான் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கெஞ்சுறாரு. நல்ல வேளையா அந்த நேரத்துல நம்ம ராயோடைய டாக்டர் அந்த இடத்துக்கு வராரு. நான் என் டாக்டர் கூட பர்சனலா பேசணும்னு சொல்ல போலீஸ்லாம் வெளியே போயிடுறாங்க. டாக்டர் என்னோட பொண்ணு என்ன காப்பாற்றணுன்றதுக்காக பிசினஸ் மேனை கொலை பண்ணிட்டா, ஆனா அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டேன், நான் ஜெயிலுக்கு போறேன், என் பொண்ணு நல்லா இருக்கணும், பேங்க்ல நான் நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், அதோட பாஸ்வேர்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ளீஸ் அதை எல்லாத்தையும் எடுத்து என் பொண்ணு கிட்ட கொடுங்க, அவன் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சொல்ல டாக்டரும் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட பணம்லாம் உன் பொண்ணுக்கே போய் சேர்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ நம்ம ராய்க்கும் இப்பதான் நிம்மதியே, அப்படியே படுத்து தூங்குறாரு. சடனா பார்த்தா அவருக்கு நல்லா வேர்க்குது. ராய்க்கு எதுவும் புரியல. டாக்டர் டாக்டர்னு கத்துறாரு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படியே மெதுவா எழுந்து வெளியே போய் பார்க்கும்போது தான் இவர் இருக்கிறது ஹாஸ்பிட்டலே கிடையாது, ஃபுல்லா செட்டப்பு. ஸோ ராய் புரிஞ்சுக்கிறாரு, அவரோட பணத்தை மொத்தமா அந்த டாக்டர் ஆட்டைய போட்டாரு. ஏன்னா அந்த டாக்டரோட பிளேஸுக்கு போனா அங்க அப்படி ஒரு இடமே இல்ல. ஸோ லாக்கர்ல இருந்த பணத்தை டாக்டர் ஆட்டைய போட்டு போயிட்டாரு. அவரும் வீட்டுக்கு போயிட்டு அந்த டாக் இருக்கும்ல அதுக்குள்ள பணம் இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் பணத்தை காணோம். நம்ம பொண்ணாவது ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ந்தாலான்னு வேகமா அவரோட ஒய்ஃபோட வீட்டுக்கே போறாரு. எப்பவுமே தூரத்துல இருந்து ஒய்ஃபுக்கே தெரியாம அவரோட பொண்ணை பிக்கப் பண்ணுவாரு. ஆனா இப்ப டைரக்டா ஒய்ஃபை மீட் பண்ணி எங்க ஏஞ்சலா, எங்க நம்ம பொண்ணு, அவ பத்திரமா வீட்டுக்கு வந்தாலா, என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர சொன்னேனே, எது ஏஞ்சலாவா? ராய் உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏஞ்சலான்னு நமக்கு பொண்ணு எதுவும் கிடையாது. என்ன சொல்ற, நமக்கு டைவர்ஸ் ஆகும்போது நீ பிரெக்னெண்டா தானே இருந்த, குழந்தை பிறந்து 14 வயசு ஆயிருக்குமே, கண்டிப்பா ஏஞ்சலா தானே அது? ராய் அந்த கரு அப்பயே கலைஞ்சிருச்சு, நமக்கு குழந்தையே கிடையாது இப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஆளு உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறாரு. அதோட இது எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணது யாருன்னா ராய் கூடவே இருந்த பிராங்க் தான். ஏன்னா ராய் கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு பிராங்குக்கு தெரியும். ஸோ அதனால பிராங்க் அந்த டாக்டரு, ராயோடைய பொண்ணு, அந்த பிசினஸ் மேன்னு எல்லாரையுமே ஏற்பாடு பண்ணி தான் பக்காவா ஒரு பிளானை போட்டு இப்ப மொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ராய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்படியே ஒரு வருஷங்கள் கடந்து போகுது. இப்ப ராய் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பழைய மாதிரிலாம் திருட்டு தொழிலாம் ஒரு பண்றது கிடையாது. ஸோ ஒரு நார்மலான லைஃபை வாழ்றாரு. ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வராரு. சார் எங்க வீட்டுக்கு நாங்க ஒரு கார்பெட் வாங்கணும். நம்ம ராயும் சொல்லுங்க சார், என்ன கலர்ல எந்த மாதிரி மெட்டீரியல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார், என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா அப்படின்னு ஒரு பர்சனை காட்ட பார்த்தா அது ராயோடைய பொண்ணா ஏமாத்தின அந்த பொண்ணு தான். ஸோ ராயும் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த பொண்ணும் பயப்படுறாங்க. ஆனா ராய் எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை, நார்மலா இருக்காரு. அந்த பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்டை நைஸா வெளியே அனுப்பிட்டு இங்க பாருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, நீ வேணும்னா என்ன அப்பாவா நினைக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை என்னோட பொண்ணா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். அது யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா? பார்க்க ரொம்ப நல்ல பையனா இருக்கான், அவன் கூடவே இருந்து சந்தோஷமா வாழு சரியா அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நம்ம ராய் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. இதுக்கு மேல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம். ஸோ
அந்த பொண்ணும் சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறா. அப்புறம் ராய் அவரோட வீட்டுக்கு வராரு. நம்ம ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் யாரு தெரியுமா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பில்லிங் போடுவாங்கல்ல, அவங்க தான். அவங்க இப்ப பிரெக்னெண்டா வர இருக்காங்க போல. சோ உண்மையிலேயே ராய் ஒரு அப்பாவாக போறாரு. அடுத்தவங்களை ஏமாத்தாம, அடுத்தவங்களை கஷ்டப்படாம ஒரு நார்மலான லைஃப் மூலியமாவே அவரு சந்தோஷமா வாழ போறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. சோ இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.